கைஸ், நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாலோ இல்லை சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருந்தாலோ உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் ப்ரொஃபைலில் வெறுமனே எனக்கு AutoCAD மட்டும் தெரியும் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்யூமே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நாளைக்கு நிறையா இருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சிவில் இன்ஜினியர்ன்றவர் வந்து வெறுமனே டிராஃப்டிங் டூல் மட்டும் தெரிஞ்சுட்டு வரது வந்து தேவை கிடையாது. எங்களுக்கு வந்து டிசைனிங் டூல் தெரியணும் அப்படின்றாங்க. அப்படி என்ன டிசைனிங் டூல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BIM கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற சாஃப்ட்வேர் 2D + 3D டிராஃப்டிங் அண்ட் டிசைனிங் பண்ணுறது, மாடலிங் பண்ணுறது, இதை தாண்டி டாக்குமெண்டேஷன், இதை தாண்டி இன்டெலிஜென்ட் ஆப்ஜெக்ட் டிசைன். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் உனக்கு தெரியுமா, உனக்கு வேலை இருக்குது அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட ப்ராடக்ட் என்ன இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AutoCAD தாண்டி நிறைய வெர்டிக்கல் ப்ராடக்ட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Autodesk Civil 3D. இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெயினில் பார்க்க போகிறது Civil 3D 2026 ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கில் நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக் சர்ஃபேஸ் டின் கிரியேஷன்லேருந்து ஃபைனல் உங்களுக்கு ரோடு காரிடோர் கிரியேஷன் அண்ட் பைப் நெட்வொர்க் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் சிவில் இன்ஜினியராக ரோடு எர்த் ஒர்க் பண்ணுங்கள், ஈவன் சர்வேயராக இருங்க, சர்வே ஒர்க் பண்ணுங்கள், அண்ட் ரோட் டிசைன் பண்ணுங்கள், சப்டிவிஷன் பார்சலிங் பண்ணுங்கள், பைப் நெட்வொர்க் பண்ணுங்கள், பைப்பை எடுத்துகிட்டு போய் அனலைஸ் பண்ணுங்கள். பிசி ட்ரெயின்ஸ் மாதிரி வந்து இதில் SSA ப்ரோக்ராம் இருக்குது, அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை கிரியேட் பண்ண எல்லா நெட்வொர்க்கையும் எடுத்துக்கொண்டு போய் நான் விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா 3ds Max எடுத்துகிட்டு போய் சிவில் வியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஒரு சிவில் இன்ஜினியருக்கு தேவையானது எல்லாமே. நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக உங்களோட ப்ரொஃபைல் அட்ராக்டிவாக ரெக்ரூட்டருக்கு இருக்கணும் அப்படின்னா இந்தமாரி ஒரு வெர்டிக்கல் ப்ராடக்ட் நீங்கள் படிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, நோயிங் சிவில் 3D இஸ் அ மஸ்ட் அப்படின்றது தான். ஸோ BIM கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரே சிவில் ப்ராடக்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் லீடிங்காக இருக்கிற ப்ராடக்ட்டு சிவில் 3D தான். ஸோ இந்த ட்ரைனிங்கில் நான் உங்களோட ட்ரைனர் ரகுன் கௌதமன். எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியாவோட Autodesk Civil 3Dயோட கண்ட்ரி கிட்ட எழுதின கோ ஆத்தர் நான். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15 இயர்ஸாக வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறேன். ஸோ இதில் உங்களை எல்லாத்தையுமே நான் வந்து சிவில் 3D ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் உங்களை கொண்டு போக போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஆல்சோ கீழே அப்ளை பட்டன் இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஜாயின் அவர் கோர்ஸ். அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.